திராவிட மாடல் ஆட்சியில் இனம், மொழி, மதத்திற்கு அப்பாற்பட்டு அவரவர்கள் விரும்புகின்ற வழிபாடுகளை சுதந்திரமாகவும் அமைதியாகவும் அவரவர்கள் விரும்புகின்ற அந்த ஆலயங்களுக்கு மேம்பாட்டு பணிகளையும், அது இந்து கோயில் என்றாலும் சரி, கிறிஸ்துவ தேவாலயங்கள் என்றாலும் சரி, இஸ்லாமியருடைய ஜிம்மா என்றாலும் சரி, அதேபோல் வட இந்தியர்கள் அவர்கள் வழிபடுகின்ற வட இந்திய திருக்கோயில் ஜெயின் திருக்கோயில் என்றாலும் சரி, பல்வேறு புனரமைப்புகளை எல்லோருக்கும் எல்லாம் என்று ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து திருக்கோயிலையும் புனரமைப்பதில் ஒன்றியத்திலேயே தமிழகம் முதல்நிலை வகிக்கிறது என்றால் அந்த கருத்துக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தால் உபயதாரர்கள் வாயிலாக திருக்கோயிலுக்கு வருகின்ற நிதி என்பது கடந்த காலங்களில் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 1547 கோடி ரூபாய் திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு உபயதார வாயிலாக நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. பணிகளுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 11,904 பணிகள் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அருள்மிகு சேமாத்தம்மன் ஆலயம் திருக்கோயில், நாம் இப்போது அமர்ந்திருக்கின்ற திருக்கோயில் என்பது 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு போதிய நிதி வசதி இல்லாத சூழல். ஆனால் இந்த திருக்கோயில் ஆடி மாத உற்சவம் போன்ற திருவிழா நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபடுவது வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். முதல் கட்டமாக இங்கே ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது இந்த வார்டினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராகவும் மேயராகவும் இருக்கின்ற அன்றைக்கினிய பிரியாராஜன் அவர்கள் உபயதார வாயிலாக இந்த மண்டபத்துடைய கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப இந்த திருக்கோயிலை முழுவதுமாக புனரமைக்க வேண்டும் என்று இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று முதல் கட்டமாக திருக்குளத்தை திருக்கோயில் நிதியிலிருந்து புனரமைத்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பொங்கல் மண்டபம், பல்வேறு சந்நிதிகளை புனரமைக்கின்ற பணி சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் உபயதாரர்கள் துணையோடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்தமாக உபயதார நிதி மாத்திரம் இந்த திருக்கோயிலுக்கு நல் உள்ளம் படைத்தோர், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு